அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபியில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ் நியூ போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் டிகிரி முடித்தவங்க மட்டும் எழுதக்கூடிய போஸ்டிங்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும், டிகிரி முடித்தவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இது என்னென்ன இருக்குது, எந்தெந்த டிகிரி படித்தவங்களுக்கு அதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்க சிஏ முடித்தவங்களால் மட்டும்தான் இந்த போஸ்டிங் எழுத முடியும். ஸோ சிஏ அதுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்க இங்கே அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்குது பார்த்திங்களா. இந்த கேட்டகரி எல்லாமே இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு. ஸோ அதனால் அதை பண்ண முடியாது. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்னு போஸ்டிங் இருக்குது பார்த்திங்களா. இதை டிப்ளமோ முடித்தவங்களால் மட்டும்தான் எழுத முடியும். அடுத்து டிகிரிக்கான போஸ்டிங்ஸ் பார்த்துடலாம். டிகிரியில் இந்த பிகாம் எல்லாம் முடிச்சிருக்காங்களே பார்த்தீங்களா, அந்த போஸ்டிங் அப்படின்னாக்கா ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த அக்கௌண்ட்ஸ் இதில் பிகாம் முடித்தவங்களுக்கு எம்காம் இந்த மாதிரியெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்களா பார்த்தீங்களா, அந்த பிகாம் தகுதியே போதுமானது. அதில் ஒரு 435 போஸ்டிங்ஸ் இருக்குது. டிகிரி முடித்திருந்தால் போதுமானது. இதில் பிகாம்லேயே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கிட்டத்தட்ட 4 பிரிவுகளாக இருக்குது பிகாம் டிகிரிலேயே. ஸோ அவங்க எல்லாருமே எழுதக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது தான் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுன்னு பார்க்கும்போது 12,500 போஸ்டிங் இருக்குது. நல்ல வேகன்சி தான். ஆனால் ஐடிஐ அந்த ட்ரேட் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்ரேட் இருக்கக்கூடியவங்க தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்க்ளூடிங் அசஸர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. இல்லை, இந்த அசஸர் பார்த்திங்க அப்படின்னாக்கா டிகிரி முடித்தவங்களுக்கான போஸ்டிங். இது ஐடிஐ, இது அசஸர், ரைட்டா. இது ரெண்டும் சேர்த்து தான் 12,500 சொல்லியிருக்காங்க. இதில் பிரித்து அப்படின்போது நோட்டிஃபிகேஷன் போடும்போது தான் தெரியும் அதில் அசஸர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இதில் டிகிரி முடித்தவர்கள் பயணிக்கலாம். ஸோ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது அக்கௌண்டன்ட் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிகாம் முடிச்சிருக்கணும். அசஸர் எனி டிகிரி முடித்தவர்கள் அனைவரும் எழுதக்கூடிய தேர்வு. அடுத்தது டெஸ்டர் கெமிக்கல்னு பார்க்கும்போது டிகிரி முடித்தவங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டிகிரி கெமிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கக்கூடிய எழுதலாம். இது மட்டும் இல்லாமல் என்ஜினியரிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அவர்களும் எழுதலாம். ஸோ இதற்கான டிகிரி வைத்திருக்கக்கூடியவங்க எழுதலாம். கெமிஸ்ட்ரி டிகிரி வைத்திருக்கக்கூடியவங்க எழுதக்கூடிய தேர்வு தான் இந்த 94 போஸ்டிங்க்கான இந்த வாய்ப்பு, ரைட்டா. ஸோ டிகிரி முடித்தவர்களுக்கான வாய்ப்பும் இவ்வளோ இருக்குங்க. எனி டிகிரி முடித்தவங்களுக்கு தான் அசஸர் போஸ்டிங் இருக்குது. ஸோ அதனால் இங்கே எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த 5000 போஸ்டிங் கேங்மேன் போஸ்டிங் பழைய போஸ்டிங் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ அதனால் இப்போ டிகிரியில் என்னென்ன போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். பிகாம் முடித்தவங்களுக்கு இருக்குது, கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கு இருக்குது, எனி டிகிரி முடித்தவங்களுக்கு அசஸர் போஸ்டிங் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே என்னென்ன சிலபஸை ஃபாலோ பண்ணணும், இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் கமெண்ட்டில் எந்தெந்த போஸ்டிங்க்கு வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கான சிலபஸ் என்ன பேட்டர்னில் எடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான டீட்டெயில் சொல்லிடலாம். இப்போ மற்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அதேமாதிரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த டிகிரி லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் தெரியலன்னு கமெண்ட் போட்டாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் டிகிரி லெவல் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் தனிப்பட்ட எனக்கு இதுக்கான அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அதை பற்றி தெளிவாக விளக்கமாக சொல்லிடலாம். அதேமாதிரி நம்ம சேனல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.